குடியிருப்பு சட்டம் 1973 அப்படின்னு ஒரு சட்டம், லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 1800 சில்லற ஆக்ட், நில ஆர்ஜித சட்டம், அரிஜன் வெல்ஃபேர் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 1972 சட்டம், இது போன்ற சட்டங்களின் மூலமாக நிலச்சுவாழ்ந்தார்கிட்ட வந்து டைட்டிலை எடுத்து அதற்கு நஷ்டஈடு கொடுத்து இந்த மக்களுக்கு நிலத்தை ஒப்படைக்கிற வேலை நடந்தது. அதாவது நிலச்சுவாழ்ந்தார்களுக்கு எல்லை கட்டுறது ஒன்று, வரம்பு கட்டுறது ஒன்று, அதை புறம்போக்காக்கி நிலமற்றல் கொடுப்பது ஒன்று. ஏற்கனவே நிலச்சுவாழ்ந்தரோட டைட்டிலில் ரொம்ப காலமாக மக்கள் இருப்பாங்க. ஒரு கிராமமே இருக்கும், ஒரு தனிப்பட்ட நிலச்சுவாழ்ந்தாரோட இடத்துல ஒரு கிராம மக்களே விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க காலங்காலமாக. அப்போ அவங்களுக்கு இது போன்ற வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு பேர் நில சீர்திருத்த துறை அப்படின்னு பேர். அப்போ 4 துறை சொல்லிட்டேன்னா 5வதாக இருக்கிறது நில நிர்வாகத்துறை, கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அரசுக்குள்ள அரசு நிலத்தை மாற்றிக்கிறது, அரசு சம்பந்தமான பாலிசி முடிவுகளை எடுக்கிறது, இந்த 4 டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான பாலிசி முடிவுகளை எடுக்கிறது, இப்படின்ட்டு இருக்குது. ஆக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5ம் சேர்ந்து ஒரு காலத்தில் போர்டு, இந்த 5ம் சேர்ந்து ஒரு காலத்தில் என்னது ரெவின்யூ போர்டு வருவாய் கழகம் என்று இருந்தது. இப்போ அது வருவாய் கழகமாக இல்லை, இவை தனித்தனியாக நிர்வாகத்திற்காக பிரிந்திருக்கிறது. இது வந்து 5 தலை அப்படியே கம்பைண்டாக இருக்குதுங்க, 5 தலை அப்படியே கம்பைண்டாக இருக்குது. இந்த பேப்பரில் இந்த தகவலை கேட்கணும்னா இது நில அளவையா இல்லை நில அளவையோட மெயின்டெனன்ஸா, இந்த ஆவணத்தை கேட்கணுமா இது நில சீர்திருத்த துறையா, இந்த ஆவணத்தை கேட்கணுமா இது வந்து வருவாய்த்துறையா மெயின்டெனன்ஸா, இந்த ஆவணத்தை கேட்கணுமா இது சிஎல்ஏவா, இந்த ஆவணத்தை கேட்கணுமா இது நிலவரி திட்ட ஆவணமா. இது உங்களுக்கு அடிப்படையில் புரிஞ்சுட்டா எளிமையா நீங்க கேட்குற ஆவணம் கிளியரா வந்துடும். எங்க கேட்கணும் எப்படி கேட்கணுன்றது புரிஞ்சிடும். இதுவரை நான் நடத்துகிற இந்த 10-15 நிமிஷம் வகுப்பை யாராவது ஒருவர் வந்து ரிவ்யூ பண்ணி சம்மரி பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும். எழுதுனதை வாசிக்கக்கூடாது, அப்படியே பேசணும். வாலண்டியராக அறிமுகப்படுத்தாதவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிடம் அவர்கள் வந்து சம்மரி செய்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துக்குவேன். என்பது உங்களுக்கும் பிரத்தியாருக்கும் வருவது அல்லது உங்களுக்கும் அரசுக்கும் வருவது. இந்த பிரத்தியாருக்கும் வருவது ஒன்று பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், அல்ல பங்காளியாக இருப்பான், சொந்தமாக இருப்பான், அல்லது லேண்டு மாஃபியாவாக இருப்பான். பிளான் பண்ணி உங்களை அது ஸ்கிரிப்டட், அது முன்கூட்டியே திட்டமிட்டு அவன் மறைக்கிற வேலையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அது வந்து அது போல் இருக்கும். இப்போ இது மாதிரி மாட்டிக்கிட்டீங்கனாலும் நீங்கள் முதல்ல எடுக்க வேண்டிய ஆவணம் என்ன அப்படின்னா அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு. முதல்ல எடுக்க வேண்டியது நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தினுடைய அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு. ஏன் சார் முக்கியம் அப்படின்னா இந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் தான் நான் சொன்ன 5 டிபார்ட்மெண்ட்டோட கைவரிசை அதுக்குள்ளே இருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது ஏதோ வருவாய்த்துறை மட்டும் உருவாக்கின ஆவணம்னு நினைக்கிறீங்கல்ல. அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் தான் இந்த 5 டிபார்ட்மெண்ட்டும் வேலை பார்த்து அந்த ஆவணத்தை உருவாக்கி, அந்த ஆவணம் 85 உருவாக்கும் பொழுது நில சீர்திருத்தத்துறை நடந்திருந்தால் நில சீர்திருத்தத்துறை படி அங்கே உரிமை மாற்றம் நடந்திருக்கும். பத்திரம் ஒருத்தர் வச்சிருப்பார், நிலச்சுவாழ்ந்தார் 100 ஏக்கர் வச்சிருப்பார். ஆனால் அங்கே பட்டால வேற நபர் பேர் வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம், அது சீலிங் ஆகி அந்த 100 ஏக்கரில் 80 ஏக்கர் மட்டும் நீ வச்சுக்கணும்னு சொல்லி 20 ஏக்கர் மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் அந்த மக்கள் பேர் அதில் வந்திருக்கும். இந்த மக்களுக்கு எப்படிடா வந்தது, ஈசி போட்டு பார்த்தா அந்த பெரிய ஜமீன்தார் பேர்லவா வருது அப்படின்னு தெரியும் போது ஏஜென்சி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நில சீர்திருத்தத்துறை வேலை செய்திருக்கிறது. ஆப்பதிவேடு 1985 உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கு முன்னாடி நடந்த நில சீர்திருத்தத்துறை நடவடிக்கை எல்லாம் நில சீர்திருத்த நடவடிக்கை எல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகிடும். அதற்கு பிறகு நடந்திருந்தா அந்த ஆப்பதிவேட்டில் முன்பக்கத்தில் நில சீர்திருத்தத்துறையோட உத்தரவுகளையும் விஷயங்களையும் ஆப்பதிவேட்டில் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆப்பதிவேட்டில் முன்பக்கத்தில் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதே போல் நில அளவையில் அதோடைய பரப்பளவு அதோட புலப்பணம் ஒட்டியே இருக்கும். இது சர்வே டிபார்ட்மெண்ட் பண்ணுறது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நில அளவைத்துறை அதில் ஒட்டி இருக்குது.
அதில் வரி விதித்தது, அது மண்மயனம் கண்டுபிடித்தது, இந்த அதில் யார் உரிமையாளராக இருக்கிறாங்கன்னு விசாரித்தது, இதெல்லாம் நிலவரி திட்டம்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரியோட வேலை, அந்த துறையினருடைய வேலை அப்படி என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த கிராமம் இப்படி தான் அமையணும், இதுதான் கிராம எல்லை, இதுலேருந்து இந்த கிராமத்தில் இவ்வளோ இடம் கிளப் ஆகி போச்சு, இது அன்கிளப் ஆகி போச்சு, இந்த இடம் ஏரி பாசனம், இந்த இடம் ஆறு, இது கடற்கரை பகுதி, இது இன்டர்நேஷ்னல் டவுனு. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஆரோவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டவுனு ஏரிசியில் அறிவிச்சிருப்பாங்க. இது போன்ற வேலைகள்லாம் நீங்கள் எழுதுறாங்கன்னா அது நில நிர்வாகத்துறையோட வேலை, அது நில நிர்வாகத்துறையினுடைய வேலை. அப்போது இந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடை முழுமையாக ஆய்வு செய்துவிட்டால் நீங்கள் தெளிவாக ஒரு சொத்தை பொறுத்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு சட்ட கருத்துரை கொடுக்குறதுக்கு பத்திரம் வராது, பத்திரத்தை மட்டும் அப்படி லிங்க் பார்த்துட்டு ஓகே லிங்க் டைட்டில் கரெக்டாக இருக்குன்ற கடைசியாக என்ன பார்க்குறாங்கன்னா பட்டா பார்க்கணும். கடைசியாக யார் பேரில் பட்டா இருக்கோ அந்த பட்டா பார்க்குறாரு. பட்டா லிங்க் படி இருக்கா, பட்டா சட்ட அதிகாரமுள்ள அதிகாரி கொடுத்த பட்டாவா, பட்டா மிக சரியா அதுக்கு லிங்க் உட்காரலாம். பத்திரத்துக்கு எப்படி லிங்க் உட்காருதான்னு நம்ம பார்க்குறோமோ, தடை இல்லாமல் சொத்து வந்து இறங்குறத பார்க்குறோமோ, அதுபோல் பட்டாவும் லிங்க் உட்காருதான்னு பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்குற அந்த விஷயம் வந்து எதில் தெரியுதுன்னா அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் தான் பார்க்கணும். இப்போ அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் சர்க்கார்னு இருக்கு. 1985 அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் அந்த இடம் அனாதீனம் அல்லது சர்க்கார் என்று யார் பேருமே இல்லை. ஆனால் 1990 ஒரு பத்திரம் இருக்கு, என் பேர் இமாம் அலி, நான் பூர்வீகமாக அனுபவிச்சு வரேன் இந்த சொத்தை, நான் உனக்கான ராஜாராமுக்கு இப்போ நான் உனக்கு கரையை எழுதி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ராஜாராம் ரகுராமுக்கு எழுதி கொடுக்குறாரு, ரகுராம் ரவிராமுக்கு எழுதி கொடுக்குறாரு, ரவிராம் இப்போ வந்து புவனேஸ்வருக்கு எழுதி கொடுக்குறாரு. இப்போ இந்த ராஜாராம் இமாம் அலி இந்த மாறினதெல்லாம் இந்த பட்டாலாம் இப்போ கம்ப்யூட்டரில் ஏறி போச்சு. கம்ப்யூட்டரில் இப்போ வந்து புவனேஸ்வரி பேரில் பட்டா இருக்குது. ஆனால் மூல உரிமை யாருக்குன்னு பட்டா வரல, மூல உரிமை யாருக்குன்னு பட்டா இல்லை. அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் யார் பெயர் இருக்கிறதோ அதுதான் ரெவன்யூ படி மூல உரிமை. அனுபவத்தில் ஒரு பட்டா டைட்டிலை பேசாது, அனுபவத்தை பேசும். அப்போ அனுபவப்படி மூல உரிமை, அனுபவப்படி மூல உரிமை என்ன பேசுது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஏ ரிஜிஸ்டரில் இருக்கிற பேர் தான் பேசுது. அப்போ அங்கே அனாதீனம்னு இருக்குது அப்படின்னா இமாம் அலி முதல்ல விற்றுருக்காருன்னா அப்போ அந்த டைட்டில் அரசுக்கிட்ட இருந்திருக்கு அனாதீனம். அப்போ அரசு கண்டிப்பாக இமாம் அலிக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்கோம், ஒப்படை கொடுத்துருக்கோம், நீ வச்சுக்கப்பா இந்த இடத்தன்னு. அதன் பிறகுதான் அவர் விற்க முடியும். அப்போ அந்த கேப்பை நீங்கள் அப்போ தான் ஒழுங்காக டைட்டில் பார்ப்பீங்க, அப்போ அது ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். அப்போது ஏ ரிஜிஸ்டரில் தான் அந்த பேர் தான் 85 இருக்கிறது தான் மூல உரிமை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெவன்யூ படி, ரெவன்யூ என்பது ரெவன்யூ ஆவணங்கள் டைட்டிலை பேசாது, அனுபவத்தை பேசுகிறது. அதனால் வந்து ரெவன்யூ படி, ரெவன்யூ டைட்டில் ஆவணப்படி நாம் அது யார் பேரில் இருக்குதுன்னு நம்ம முதல்ல கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்க சார், ஆப்பதிவேடை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் சொல்லிட்டோம் சார். ஆப்பதிவேடை எடுத்துகிட்டு வாங்க, ஆன்லைன்லேருந்து ஆப்பதிவேடு எடுத்துகிட்டு வாங்க. ஆன்லைன் ஆப்பதிவேட்டில் இன்றைக்கி யார் பேர் இருக்கோ அவங்க பேர் மட்டும்தான் அப்டேட் ஆகிருக்கும், ரைட்டுங்களா? நீங்கள் லிங்க் அப்படி பார்க்க முடியாது. அந்த 1985 உருவாக்குனாங்கல்ல அந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு, 1985 இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ப்ரெஸ் கிடையாது. இன்னைக்கு 2000க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு டிஜிட்டல் ப்ரெஸ்னா என்ன, லித்தோ ப்ரெஸ்னா என்னெல்லாம் வித்தியாசம் தெரியாது. லித்தோ ப்ரெஸ் என்பது அந்த காலத்தில் ஒரு ரவுண்டாக மை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ பரஞ்சோதி பாண்டியன்னா பாரா இன் ஜோதி பா இன்டின்ட்டு இரும்பு அச்சால டை செய்யணும். முதல்ல டை செஞ்சு எழுத்துக்களை அடுக்கணும். எல்லா ப்ரெஸ்லையும் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டருக்கு தமிழ் எழுத்துக்கள் ஆல்ரெடி டை செய்து ரெடியாக இருக்கும். அதை வந்து கம்பியில் கோப்பாங்க உட்காந்து, அச்சு கோர்த்தல்னு பேர், அதுக்கு பேர். அதுக்கு பிறகு தான் அச்சு அடிப்பாங்க, ரைட்டுங்களா? அதுக்கு தான் லித்தோ ப்ரெஸ் பழசு. இன்றைக்கும் நீங்கள் 1985 ஏரிஸ்ட் பார்த்தீங்கன்னா
அந்த அச்சு முறை வேறு இருக்கும். இப்போ டிடிபியில் அடித்து பிரிண்ட் அவுட் எடுத்தோம் ஏ ரிஜிஸ்டர் வச்சுருக்கிறாங்க. ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்தோம் ஏ ரிஜிஸ்டர் வச்சிருக்கிறாங்க, இப்போவும் வச்சிருக்கிறாங்க. அந்த ஏ ரிஜிஸ்டரை நீங்கள் பார்க்கக்கூடாது. எப்போவுமே 85 இருக்கிற ஏ ரிஜிஸ்டர் தான் பார்க்கணும். அப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நீங்கள் முதல்ல கேட்க வேண்டியது என்னன்னா, அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு தாங்க சார். அச்சடிக்கப்பட்டதா பிரிண்டடு, லித்தோ பிரஸ் பிரிண்டடுன்னு கூட போடுங்க. இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டல் பிரிண்டட் ஏ ரிஜிஸ்டரை கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். அதில் நமக்கு 85 இருக்கிறவங்களுடைய பெயர் வராது. அப்போ நமக்கு எப்போவுமே